அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது ஜாலர், சிக்கன் வச்சு ஜாலர் தான் பண்ணியிருக்கேன். நோம்பில் ரொம்ப சீக்கிரமாக இது வேலை முடிஞ்சிடும். ஈஸியானது. இதுக்கு நமக்கு ஸ்டஃபிங் இருக்கிறனால எதுவுமே சைடிஷ் எதுவும் வேண்டாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், அது எதுவுமே நீங்கள் வணக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்குங்க. சிக்கன், அப்புறம் மட்டன் மசாலா பவுடர், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், இப்போ நான் சொன்னது எல்லாமே அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது எல்லாம் போட்டு கஸ்தூரி மெத்தியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா இலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை, ஆனால் நல்லா கறி வெந்து வந்துடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். இது உள்ள ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஜாலர் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணுறோம். மைதா மாவு, ஒரு முட்டை, கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, இந்த 4ம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அளவான தண்ணி ஊற்றுங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கட்டை எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டு தோசை மாவு பாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஜாலர் கப்பு. இதில் 3 ஹோல்ஸ் வச்ச மாதிரி நான் ஜாலர் கப் வாங்கியிருக்கேன். நம்ம இதில் தான் மாவு ஊற்றி நமக்கு இப்போ தேவையான மாதிரி டிசைன் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப வேகணும்னு இல்லை, ஊற்றின உடனே வெந்துடும். எடுத்து நம்ம அந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோமே அது உள்ளே வச்சு நல்லா 2 சைட்லேயும் மடக்கி விடுங்க. முட்டைப்பாலடை மாதிரி சுற்ற வேண்டாம். இது இப்படி ஒரு மடக்கிட்டு இந்த 2 சைட்லேயும் மடக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுருட்டி விட்டிங்கன்னா இது வெளியே வராது, நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி மாற்றி போட்டுடுங்க. இந்த மாதிரி கலரில் தான் வரும். மஞ்சள் தூளை ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அது ஊற்றி சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் கிடச்சிது. இது நல்லா டேஸ்டியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.